ஒரு ரசிகனா போய் என்னைக்காவது அவரோட நீங்க ஷூட்டிங் நான் வந்து சென்னையில் வந்து ஷூட்டிங் ஒரு 4 நாள் 10 நாள் நடந்தது சென்னையில். அதில் ஒரு 4 நாள் வந்து 4வது நாள் நினைக்கிறேன் ரஷ்யன் கல்ச்சுரல் அகாடமியில் ஷூட்டு. நான் வழக்கம் போல் மார்னிங் சொல்லிட்டு அவர் போயிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஷூட் நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து க்ரேன் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுக்கிறாங்க. க்ரேன் வச்சு ஷாட்டு. எல்லாருமே கீழே இருக்காங்க, டயட் முழுக்குன்னு கீழே இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க எங்கெல்லாம் மார்க் கொடுத்தாங்க. ஹீரோ வந்து அந்த ஜன்னல் ஓரமாக நிற்கிற மாதிரி ஷாட்டு. அது ஏதோ ரெடி பண்ணிருக்காங்க. மேலே வேறு யாருமே இல்லை, ரஜினி சார் நாங்கள் ஒரு 4-5 பேர் கூட நின்றுருக்கோம். நான் எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்பேன். யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க, பாட்டு நிற்போம். அவர் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு கை வச்சுட்டு, நீங்கள் எப்படி இது பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரிப்படுது. சரிஜி சார் என்கிட்ட பேசுகிறாரே அப்படின்ற ஒரு சந்தோஷம். சார் நான் 15 வயசுலேருந்து பேஸ்கெட்பால் ஆடிட்டு இருக்கேன் சார், மேபி அதனால இருக்கலாம் சார். ஓ அப்படியா, நீங்கள் பேஸ்கெட்பால் பிளேயரா? பேஸ்கெட்பால் கொஞ்சம் காஸ்ட்லி கேமில், பாலு, நெட்டு, போர்டு, சிமெண்ட் கோட்டு அதெல்லாம் போடணும். ஆமாம்மா சார். வாலிபால் ரொம்ப சீப்பில், நெட்டு ஒரு பால் இருந்தால் போதும்ல. ஆமாங்க சார். சார் அதை விட கபடி ரொம்ப சீப் சார், 4 பக்கம் 4 கோடு போட்டால் போதும் சார். ஆமால. ஸோ இப்படி அவர் சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த கூச்சம்தான். நம்ம ஏதாவது நான் ஏன் போய் பேச மாட்டேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது எசகுசகா பேசி நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன், நான் கொஞ்சம் காமெடியா நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவேன். அது அவங்கள நோஸ்கப் பண்ண மாதிரியோ இல்ல அவங்கள ஊன் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப நமக்கும் கஷ்டமா இருக்கும், அவங்களும் வந்து என்னடா அப்படி பேசிட்டான்னு இருக்கும். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் விலைக்கு நின்னுக்கிறது. சரி ஓகே. இந்த மொமெண்ட் ரொம்ப ஜாலியா, இந்த மொமெண்ட் வந்து நான் பாட்டு பேசிட்டேன், அந்த ஸ்பாட்ல எனக்கு வந்துருச்சு, பேசிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, ஐயோ என்னடா அது ஒரு இதை தப்பா நினைச்சு போறோம், ஏன்னா நம்ம அவர் நோஸ் கவுட் பண்ணிட்டோமோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதனால இதுதான் காரணம். நான் நிறைய பேர்கிட்ட நாங்கள் அவ்வளோ பேர் ஸ்டார்ஸ் கிட்ட போய் நம்ம போய் ஏதாவது பேசி அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசிடுவோமோங்க இருக்காதான். ஸோ அந்த பேசணுன்னே எனக்கு அவரும் பயங்கர சிரிச்சு என்ஜாய் பண்ண, எனக்கும் ஒரு சந்தோஷம். அது மறக்க முடியாத ஒரு இது.